இன்று மே தினங்க. அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம நிவிஸ் கடன் சார்பாக அனைத்து உழைப்பாளர்களுக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னாவே நம்ம சேனல்லேருந்து ஒரு விதை பகிர்வு கொடுக்கறது பழக்கம். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைய தினம் மே 1 மே தினத்துக்கு நம்ம நிவிஸ் கால்லேருந்து ஒரு விதை பகிர்வு கொடுப்போம். ஏன்னா நண்பர்கள் நிறைய விதைகள் அனுப்பியிருக்காங்க. நம்மக்கிட்டையும் விதைகள் சேகரித்து நிறைய நம்ம வச்சுருக்கோம். நம்ம நிறைய விதைகள் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம நண்பர்கள் செல்ஃப் கவர் அனுப்புகிறாங்களா, அதில் நம்ம ஏதாவது ஒரு விதைகள் வச்சு நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு விதை பகிர்வு கொடுத்துருந்தோம். அந்த விதைகளை கேட்டு நண்பர்கள் விதை செல்ஃப் கவர் அனுப்பியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே அனுப்பிட்டேங்க. இப்போ இதில் 9 கவர் இருக்குங்க. அந்த 9 கவரில் 4 கவரில் நான் விதைகளை பேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5 கவர், இப்போ மேலே உள்ள 5 கவர் மட்டும் பேக் பண்ணாமல் இருக்குங்க, பேக்கிங் பண்ணாமல் இருக்குது. இன்றைய தினம் நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி நமக்கு ஒர்க்கு லீவு தான். அந்த 5 கவரையுமே பேக்கிங் பண்ணிவிட்டு நாளைய தினம் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருவேங்க. ஏன்னா அடுத்து ஒரு வீடியோ நான் கொடுக்க முடியலன்னா இந்த வீட்டில் சொல்கிறேன். இந்த 9 கவருமே நாளைய தினம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருவேன். உங்கள் ஏரியாவை போஸ்ட்மேனை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கொஞ்சம் வந்துருச்சுன்னா தகவலை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இன்றைய தினம் மே தினத்துக்கு நம்ம சேனல்லேருந்து ஒரு விதை பகிர்வு கொடுப்போம். ஏற்கனவே விதை பகிர்வு கொடுத்த விதைகள்லேயே நிறையவே இருக்குங்க. இந்த பிளேட்டில் உள்ள இந்த விதைகளுமே ஏற்கனவே விதை பகிர்வில் நம்ம கொடுத்த விதைகள்ங்க. அதாவது சிகப்பு மக்காச்சோளம், நுரைப்பீரிக்கணு, 10 பட்டை வெண்டை, இருநிற வெண்டை, அப்புறம் பால் சம்மு, கோழிக்கொண்டை விதை, மார்னிங் க்ளோரி, ஊதா சங்குப்பூ, சங்குப்பூலேயே 5 டைப்பு சங்குப்பூங்க, அப்புறம் சூரியகாந்தி பூவு, இந்த மாதிரி பல பூக்கள் விதைகளும், பர்மன் வெண்டை, சிகப்பு வெண்டை, இது எல்லாமே விதை பகிர்வாக கொடுத்துருந்தோம். அந்த விதைகளுமே இன்னும் நம்ம நிறைய இருக்குதுங்க. அதனால் நிறைய விதைகளுக்கு, அதனால் சரி நம்ம கவரில் வர நான் அதில் விதை பகிர்வில் கொடுக்குற விதைகளை தவிர எக்ஸ்ட்ராமே வேறு விதைகளுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய நம்ம நிவிஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா நிவிஸ் ஹேர் ஆயில் சொல்லி நம்ம ரெடி பண்ணி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்க, கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ கடந்த 1 மாதமாக புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். நண்பர்களும் கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் தாங்க, அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய முடி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக, நல்லா அடர்த்தியாக, நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த முடியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் நம்ம புதுசாக நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிவிஸ் ஹேர் ஆயில் கொடுத்துட்ருக்கோங்க. அதாவது இயற்கை மூலிகை கலந்த ஹேர் ஆயிலுங்க. உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதாவது உங்களுக்கு விதைகள் இப்போ ஷெல்ஃபு கவர் அனுப்புவீங்க. அப்போ அதுக்கு அட்ரஸ் தேவைப்படுறதுனால என்னுடைய யூடியூப் ப்ரொஃபைலில் என்னுடைய ஃபோன் நம்பரு, என்னுடைய அட்ரஸ்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு ஹேர் ஆயிலும் தேவைப்பட்டாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் ஏற்கனவே விதை பயிரில் கொடுத்த விதைகளுமே நமக்கு இருக்குதுங்க. அப்புறம் நண்பர்கள் கொடுத்த இங்கே பாருங்கள், ஆரஞ்சு அந்தி மந்தார, இது இது நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது முடக்கத்தானே, இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை விதை, இது சங்குப்பூ, சிகப்பு வெண்டை, மிதிப்பாகல், அப்புறம் இந்த சேலம் முள்கத்திரி, இது ஒரு சிஸ்டர் இப்போ கொடுத்து விட்ருந்தாங்க, ஹரிணி சிஸ்டர்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க. அவங்க நிறைய விதைகள் சீட் சரிங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் பார்த்திங்கன்னா 5 கலர் காஸ்மோஸ் விதைகள் இருக்குதுங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் 5 டைப்பு காஸ்மோஸ் இருக்குது. இன்னுமே விதைகள் நிறையா இருக்குது. இப்போ நான் நம்ம நண்பர்களுக்கும் விதைகள் அனுப்பி வச்சுருந்தேன். அப்புறம் இதில் போக மீதி விதைகள் இருக்குது. இன்னமும் மேலே மாடியிலேயே நிறைய இருக்குதுங்க. கலெக்ட் பண்ணி இப்போ இதோட சேர்த்து அனுப்பலான்னு இருக்குங்க. நம்ம நிவிஸ் கார்டன் சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நண்பர்கள் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. சீட் செட்டிங் நிறைய பண்ணுறாங்க. உண்மையிலே எனக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு விதைகள் தேவைப்பட்டால் நம்ம நிவிஸ்கான் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா நண்பர்களும் விதை பயிரும் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம குரூப்பை ஓப்பன் பண்ணி ஒரு 400 பேர் இருக்காங்க. 400 பேர் சூப்பராக நல்லா ஆக்டிவாக இருக்காங்க.
ஆமாம், இந்த மாதிரி விதைகள்லாம் இவ்வளோ விதைகள் இருக்குது. உங்களுக்கு விதைகள் வேணும்னா செல்ஃபு கவரு, அதாவது புதுசாக மாடி தோட்டத்தோட நண்பர்கள் வந்து முக்கியமாக சொல்கிறேன். இப்போ நிறைய நண்பர்களுக்கு அதாவது எனக்கு வந்த கவர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ நான் அனுப்புகிற நண்பர்கள் தான் திரும்ப திரும்ப எனக்கு நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க. அதாவது எந்த சீட்ஸாக நீங்கள் கொடுத்தாலுமே நான் நிறைய பேர் அதாவது கொடுத்த நண்பர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் புதுசாக மாடித்தோட்டம் இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கீங்கடா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விதைப்பேர் கொடுத்தோன்னா அதுக்கடுத்த விதைப்பேர் திரும்ப திரும்ப அதே விதைகளை கேட்டு வாங்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கனால புதுசாக மாடித்தோட்டம் தொடங்க வந்து நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஏன்னா நிறைய பேர் வந்து விதைகள் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் பண்ணுறாங்க. நிறைய விதைகள் வந்து இந்த மாதிரி மொத்தமாக இவ்வளோ விதைகள் நம்ம வந்து ஷீட் ஷேரிங் கொடுக்குறோம். இந்த மொத்த விதைகளுமே அவங்களுக்கு வந்து கிடச்சிச்சா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் நண்பர்கள் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே என்ன செய்யலாம், ஆளாளுக்கு ஒவ்வொரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விதைகளை வந்து அதாவது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எங்கேயும் போய் பைசா கொடுத்து வாங்க வேணாம். அந்த மாதிரி செல்ஃபு கவர் மட்டும் அனுப்புனாங்கன்னா நம்ம விதைகளை வந்து நம்ம அனுப்புவோம். அப்புறம் செல்ஃபு கவர் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, நேற்று கூட நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, செல்ஃபு கவர் அனுப்புறது தெரியலன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கிக்கோங்க, 2 கவர் வாங்கிக்கோங்க. 2 கவரில் ஒரு கவரை உள்ளார வச்சு, ஆனால் 2 கவர்லேயுமே 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டணும், 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டணும். உள்ளார வைக்கிற கவரில் வந்து 2 அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் போட்டுக்கோங்க, ஃப்ரம் அட்ரஸ் என்னதை போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ மேலே எழுதுகிற அட்ரஸ் வந்து 2 அட்ரஸ் என்னதோ ஃப்ரம் அட்ரஸ் உங்களுதுமா போட்டு அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிரும். நான் அதில் வந்துட்டு பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்குள்ள கவரில் விதைகளை வச்சு நான் அதாவது நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டயத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி விட்ருவேன். நான் அனுப்பும்போது இந்த மாதிரி வீடியோவும் போட்டுருவேங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்களும் போஸ்ட்மேனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நிறையவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நிவீஸ்கான் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள நண்பர்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னால் அந்த குரூப்பில் போக டைம் தான் கிடைக்கல. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரீ டைத்தில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நண்பர்கள்லாம் உண்மையிலேயே சூப்பராக நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. சீட் சரி நிறைய பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் விதைகள் வேணுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், சேலம் முள்கத்திரி ரொம்ப அழகாக சூப்பராக விதைகளை ரெடி பண்ணியிருக்காங்க. சேலம் முள்கத்திரி அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அதாவது நல்ல பெருசாக ஒரு அந்த சேலம் முள்கத்திரி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டாங்க. பெருசாக இருக்குது. அதாவது இந்த காய் வந்து இந்த கத்திரிக்காய் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கும்போது லாஸ்ட்டு, அதாவது சாம்பார் இறக்குற 5 மினிட்ஸுக்கு முன்னாடி மட்டும் போட்டு இறக்குறா போது இல்லைனா குழஞ்சி போயிடும். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்ட்ருக்காங்க இந்த சேலம் முள்கத்திரி. இந்த சேலம் முள்கத்திரி வேணும்னா எனக்கு வந்து செல்ஃபு கவர் அனுப்புங்க. இந்த விதைகள் எல்லாமே போட்டு எல்லாருமே நான் அனுப்புகிறேங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். அனைவரும் இயற்கை வசத்தை நேசிப்போம். நன்றி. தேங்க்யூ.